வணக்கம், வாழ்க நலமுடன். இன்றைக்கு 2026 ஆண்டு ஆகிவிட்டது. நாமெல்லாம் தைப்பூசத்தில் ரொம்ப உற்சாகமாக தைப்பூசத்தையும் வரவேற்று கொண்டு இருக்கிறோம். தமிழ் பொங்கலும் வந்து விட்டது. ஸோ எல்லாரும் உங்களோட 2026 கோலை போட்டுட்டிங்களா? கோல் செஞ்சிட்டிங்களா? உங்களோட இலக்கு, உங்களோட நோக்கம், எதை அடைய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, இந்த 2026 ஆண்டு அப்படின்ற அந்த இலக்கை போட்டு விட்டீர்களா? எங்களை பொறுத்த வரைக்கும், மம்முவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 4 இலக்கை போட்டிருக்கோம். அதாவது என்னன்னாக்கா, முதல்ல நைரன் டெய்ல்ஸ் குழந்தைகளுக்கான ஒரு இலக்கு என்னன்னாக்கா, நைரன் டெய்ல்ஸ்ன்றது இன்றைய கல்வி மாறிக்கொண்டிருக்கின்றது. அதுக்கேற்றவாறு நம்ம குழந்தைகளை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? அதாவது ஸ்டாம்ப் இல்லை சேல் இதெல்லாம் பிளான் பண்ணி இன்னைக்கு வர டெக்னாலஜி, இன்னைக்குள்ள தொழில்நுட்பத்துக்கு படி குழந்தைகளை 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அவங்கள தயார்படுத்தி அவங்கள ஒரு வளமான ஒரு சிட்டிசன், அது ஒரு குடிமகனாக ஆக்க திட்டத்தை வகுத்திருக்கோம். 2வது திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த ஃபேஸ்புக்கை திரும்பினாலும் மூலாதாரா என்னன்னு கேட்டிருப்பீங்க. எல்லாத்துக்குமே அடித்தளம் மூலாதாரா தான். அந்த மூலாதாரான்றது வந்து எப்படி நம்ம சக்தியை வளப்படுத்தி கொண்டு, நமக்குள்ள இருக்கிற இயற்கை கொடுத்த இந்த சக்தியை வளப்படுத்தி கொண்டு, நம்மளோட எனர்ஜியை சரியான வகையில் வழிபடுத்தி கொண்டு, அதாவது நம்மளோட எனர்ஜி மட்டும் இல்லாமல் ஒரு தனி மனிதன், அதாவது பர்சனல் ஃபைனான்சிங்ல எப்படி நம்ம வளமாக இருக்கிறது, ஒரு இண்டிவிஜுவலா ஒரு தனி மனிதனா எப்படி நம்ம வளமான வாழ்க்கையை வாழ்றது அப்படின்னு அதே வளப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்ல எப்படி நம்ம வளமா இருக்கிறது, நிறைய படைக்கிறது அப்படின்றத நாங்கள், அதாவது பர்சனல் ஃபைனான்சிங், பிஸ்னஸ் ஃபைனான்சிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அசெட் மேனேஜ்மெண்ட், இந்த 3ஐயும் உள்ளடக்கம் செய்து நம்ம மூலாதாரா ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதை வழிநடத்தி வைக்கிறோம். ஸோ முதலாவது நைரன் டெய்ல்ஸ், 2வது மூலாதாரா, 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகமே பேசுகிற சைபர் செக்யூரிட்டி. இன்னைக்கு சைபர் செக்யூரிட்டியை எப்படி மக்களுக்கு போய் அடைய செய்யலாம், மக்களுக்கு எந்த வகையில் சேவை பாதுகாப்பாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ அந்த திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களோட ஃபோக்கஸ் நாங்கள் எடுகேஷனில் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் எங்களோட சேனலும் எடுகேஷன் தான். நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற நீச்சும் எடுகேஷன் சம்மந்தப்பட்டவங்கள தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது என்ன நீச், என்ன செய்ய போகிறோம்னா அஃப்கோர்ஸ் வர காலகட்டங்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ 3வது சைபர் செக்யூரிட்டி. 4வது கோல், எங்களோட 4வது கோல் என்னன்னாக்கா, எதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா மம்மி, 4வது கோல் எங்களோட அஃப்கோர்ஸ் இந்தியர்களை ஏஐல எப்படி வளப்படுத்துறது. நான் சொல்கிற ஏஐ வந்து வெறும் ஏஐல ஏஐ, பிக் டேட்டா அண்ட் ஆல்சோ சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாத்தையும் உள்ளடக்கம். ஏன்னா இன்றைக்கு காலத்துக்கு அதான் தேவை. இது எல்லாத்தையும் உள்ளடக்கம் படுத்தி எப்படி இந்திய சமூகத்தை இன்னும் வளப்படுத்தலாம், இன்னும் வளமான வாழ்க்கைக்கு அவங்கள உயர கொண்டு செல்லலான்ற அந்த நோக்கத்தில் இந்த 2027 ஆண்டு தொடங்க இருக்கின்றது. மம்முவை பொறுத்த வரைக்கும் நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் எல்லாம் என்ன செய்ய போறீங்கன்ட்டு. ஸோ லெட்ஸ் ஜாயின் அவர் ஃபேஸ்புக் குரூப். எங்களோட ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க, எங்களோட ப்ரோக்ராம்ஸுங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஆஃப்கோர்ஸ் எங்களோட சேனலுக்கும் தயவு செஞ்சு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன போகிறோம், என்ன பேசுகிறோம், யாரெல்லாம் அங்கே இருக்காங்கன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க வளமுடன்.